முழுமையான வாழ்க்கையை அவர்கள் ஹராமை கொண்டும் ஹலாலை கொண்டும் அவர்கள் பேணிக் கொள்ள வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அவசியம் என்று சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு மற்றொரு ஹதீஸை அறிவிப்பார்கள். யதி அலன் நாசி ஜமானுன் லா யுபாலி அல் மரு மா அகத மின்ஹு அமினல் ஹலால் அம் மினல் ஹராம் என்ற ஹதீஸை பெருமானார் பதிவு செய்தார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் உம்மத்திற்கு ஒரு காலம் வரும், என்னுடைய உம்மத்திற்கிலே ஒரு காலம் வரும். அந்த உம்மத்துகள் வருகின்ற நேரத்திலே ஹலால் ஹராமான விஷயத்திலே அவர்கள் பொடுபோக்காக இருப்பார்கள். அப்படி ஒரு காலம் வரும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வட்டி ஹராம் என்பதாக இன்றைய காலகட்டத்திலே நம் சமுதாயத்திலே ஏற்றுக்கொள்வதில்லை யாரும். வட்டி இல்லாம எப்படி அசத் வியாபாரம் பண்றது, வட்டி இல்லாம பேங்க்ல லேவாதேவி எப்படி போடுறது, யாருக்கு வங்கியிலே கணக்கு இல்லாமல் இருக்கிறது, கவர்மெண்டே வங்கியிலே கணக்கு வைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே என்னுடைய உம்மத்துமார்கள் இருப்பார்கள், ஹராமை பொருட்படுத்த மாட்டார்கள், ஹலாலை பற்றி நினைக்க மாட்டார்கள். இப்படி ஒரு காலம் வரும் அபூ ஹுரைரா, அதை தெரிந்து கொள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய சமூகத்திலே நம்முடைய உம்மத்துமார்களிலே நிறைய பேர்கள் அவர்களின் நிலைமைகள் இப்படித்தான் போய் கொண்டிருக்கிறது. சம்பாதிப்பது எப்படி சம்பாதிக்கிறோம் என்று நாம் பார்ப்பதில்லை. ஏதோ பணம் வந்தால் சரி என்ற வாழ்க்கையை ஓட்டிக்கொள்ளிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்தை பார்த்துத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கொஞ்சம் ஹராமாக இருந்தாலும் உன்னுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்சமான ஹராமாக இருந்தாலும் உன்னுடைய ஜகாத் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்சம் தானே, 2% தானே, லோன் வாங்கினால் 1% தானே கொடுக்கிறான்.